ஜெனசிஸ் சாப்டர் 10. இந்த 10வது அதிகாரத்தில் வேட்டைக்காரன் நிம்ரோத்தை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். த ஹண்டர் நிம்ரோத். முதலாவதாக பராக்கிரமசாலியான வேட்டைக்காரன். த மைட்டி ஹண்டர் பிஃபோர் த லார்ட். ஆதியாகமம் 10:13 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாக இருந்தான். நோவாவுடைய குமாரனாகிய காமுடைய வம்சத்திலே பிறந்தவன் நிம்ரோத். பறவைகளை விலங்குகளை வேட்டையாடுகிற ஒரு வேட்டைக்காரன். வேட்டையில் பராக்கிரமசாலியாக இருந்தான். காரணம், பயங்கர பராக்கிரமசாலியான கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே அவன் தன்னுடைய வேலையாகிய வேட்டையிலே வல்லவனும் பராக்கிரமம் உடையவனாக இருந்தான். இன்று நாமும் கூட பயங்கர பராக்கிரமசாலியான கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருந்தால் நாம் செய்கிறதான வேலைகளிலே எத்தனை தந்திரமான சூழ்ச்சிகளை, பயங்கரமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிட்டாலும், உயர் அதிகாரிகளால் வரும் நெருக்கம், அதிக நேரம் பணியில் அமர்த்தப்படுதல், நெருக்கடியான வேலைகள், சக பணி செய்கிற நபர்களால் வருகிற தந்திரமான சூழ்ச்சிகள், போதிய ஊதியமின்மை எதுவாக இருந்தாலும் நாமும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வேலையிலே பயங்கர பராக்கிரமசாலியாக செயல்பட முடியும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக, வேட்டையாட செல்லும் வேட்டைக்காரன். ஹண்டர் ஹூ கோஸ் ஹண்டிங். வேட்டைக்காரன் வேட்டையாட செல்லும்போது பறவைகளை பிடிப்பதற்காக வலைகளையோ விலங்குகளை குறிவைத்து தாக்குவதற்காக அம்புகளையோ எடுத்து செல்வார்கள். மட்டுமல்ல, வேட்டைக்காரன் விலங்குகளை தேடி காட்டில் அலைந்து திரிவான். இதிலிருந்து நாம் உணர்த்தப்படுகிற காரியம், சாத்தான் கடவுளுடைய பிள்ளைகளாகி நம்மை குறிவைத்து அநேக விதமான போராட்டங்களை கொண்டு வருவான். வியாதிகளையோ பலவீனங்களையோ விக்கினங்களையோ இழப்புகளையோ ஜெபிக்க முடியாதபடி உபவாசிக்க முடியாதபடி தடைகளையோ தந்திரமான காரியங்களையோ கொண்டு வருவான். ஆனால் நாமும் கர்த்தரை இடைவிடாமல் தேடும்போது வேடுண்டை கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிறவர் என்பதை வேடனுடைய உபகரணங்கள் நமக்கு உணர்த்துகிறது. சாத்தான் வேடனைப் போல பலவிதமான ஆயுதங்களை கொண்டு நம்மிடத்தில் வரும்போது கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் நம்மை தப்பு வைப்பார். அடுத்ததாக, பலத்த வேட்டைக்காரன். ஸ்ட்ராங் ஹண்டர். ஆதியாகமம் 10:9 குறிப்பிடுகிறது. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல எனும் வழக்குச்சொல் உண்டாயிற்று. நாம் எந்த ஒரு வேலையும் தானாக செய்வதற்கு தகுதியானவர்களோ திறமையானவர்களோ பலன் நிறைந்தவர்களோ அல்ல. மாறாக அந்த வேலையை செய்வதற்கான பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் அவருக்கு முன்பாக நாம் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகவே பலனாகிய கர்த்தரை சார்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கடமைகளை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலைகளை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்புகளை செய்து நிறைவேற்றுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் வேட்டைக்காரனாகிய நிம்ரோத்தை பற்றி, பராக்கிரமசாலியான நிம்ரோத்தை பற்றி சில காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். நாங்களும் உம்முடைய பலத்தோடு நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான வேலையை உம்முடைய நாம் மகிமைக்காக செய்து நிறைவேற்ற உதவி செய்யுங்க. உம்மை தேடவும் உம்மை சார்ந்து கொள்ளவும் எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.